வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. மருத்துவ குணம் அதிகமுள்ள கவுனி அரிசியில் பாயசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க கவுனி அரிசி பாயசம் எப்படி ரெடி பண்ணலான்னு இப்போ நம்ம பார்க்கலாம். கவுனி அரிசி பாயசம் ரெடி பண்ணணுன்னா நம்ம முத நாளே அரிசியை ஊற வச்சிடணும். இன்றைக்கி நான் அரை கப் அளவுக்கு கவுனி அரிசி எடுத்திருக்கேன். அதை தண்ணியில் நல்லா இந்த மாதிரி 2 தடவை நம்ம கழுவி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி குறைஞ்சது 6 மணி நேரம் அல்லது 8 மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போ நான் முத நாள் நைட்டே இதை ஊற வைக்கிறேன். மறுநாள் காலையில் நம்ம இதை எடுத்து பார்க்கலாம். அரிசியை ஊற வச்சு 8 மணி நேரம் ஆச்சு. இப்போ நம்ம மறுநாள் காலையில் அரிசி எப்படி ஊறி இருக்குன்னு பார்க்கலாம். அரிசி நல்லா ஊறி அந்த அரிசியோட கலர் தண்ணியில் நல்லா இறங்கி இருக்குது. அரிசியிலேருந்து தண்ணியை நம்ம தனியாக பிரித்து எடுத்து வச்சிடலாம். இந்த தண்ணியிலையும் நிறைய சத்துக்கள் இருக்குது. இதை வீணாக்க வேண்டாம், இதை நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். அரிசியில் தண்ணி எதுவும் இல்லாத அளவுக்கு நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். இப்போ இந்த அரிசியை நம்ம ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாகவும் அரைச்சிட வேண்டாம். இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். இந்த கவுனி அரிசியை வேக வைக்கிறதுக்கு 1 பங்கு அரிசிக்கு 4 பங்கு அல்லது 5 பங்கு அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். நான் அரை கப் அரிசி எடுத்திருக்கேன், அதனால் 4 மடங்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். அரிசி ஊற வச்ச தண்ணியையும் சேர்த்து நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். இந்த கவுனி அரிசி பாயசம் கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா கூட 1 பங்கு அளவு கூட நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த பாயசத்துக்கு பால் அல்லது தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் பால் எடுத்திருக்கேன். தேங்காய் பால் ஊற்றினோம்னா சுவை கூடுதலாக இருக்கும். நான் 1 மூடி தேங்காயை நல்லா துருவி பால் எடுத்து வச்சுருக்கேன். அரை கப் அளவுக்கு கெட்டிப்பாலும் அரை கப் அளவுக்கு 2வது பாலும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாயசத்துக்கு நம்ம வெள்ளை கரைசல் ரெடி பண்ணிக்கலாம். அரை கப் அரிசிக்கு துருவின வெல்லம் 1 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் ஜீனி கூட போட்டுக்கலாம். ஆனால் ஜீனியை விட வெல்லம் அதிக சுவை தரும். இப்போ இந்த வெல்லத்தோட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு வெல்லம் நல்லா கரைகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடணும். வெல்லம் நல்லா கரைஞ்ச உடனே இந்த மாதிரி ஒரு வடிகட்டினால் நம்ம வெள்ளை கரைசலை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பாயசத்துக்கு தேவையான முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழத்தை வறுத்து எடுத்துப்போம். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் விட்டுக்கிறேன். இப்போ இது கூட தேவையான அளவு முந்திரி பருப்பு போட்டு முதல்ல வறுத்துப்போம். முந்திரி பருப்பு பாதி வறுபட்ட உடனே எடுத்து வச்சுருக்க கிஸ்மிஸ் பழத்தையும் போட்டு வறுத்துப்போம். கிஸ்மிஸ் பழம் நல்லா உப்பலாக வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அவ்வளோதான், முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் வறுத்தாச்சு. இப்போ நம்ம பாயசம் ரெடி பண்ணிடலாம். பாயசம் ரெடி பண்ணுறதுக்கு அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இப்போ இதில் அரைச்சி எடுத்து வச்சுருக்க கவுனி அரிசி கரைசலை அதில் ஊற்றிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை கைவிடாமல் கிளறி விடணும், இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். கவுனி அரிசி நல்லா வேகிற வரைக்கும் இதை கைவிடாமல் நம்ம கிளறிட்டே இருக்கணும். நேரம் ஆக ஆக நல்லா கெட்டி கொடுக்க ஆரம்பிக்கும். கலரும் நல்லா மாறி டார்க் கலராக அந்த மாதிரி வரும். கவுனி அரிசியை நம்ம ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுருக்கனால ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த அரிசி நல்லா வெந்துடும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க 2வது தேங்காய் பாலை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதை சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ கவுனி அரிசியும் தேங்காய் பாலும் சேர்ந்து நல்லா கொதித்து வந்த உடனே நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்க வெள்ளை கரைசலை இதில் ஊற்றிக்கலாம். இது கூட ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம். வெள்ளைக்கரைசல் ஊற்றினதுக்கப்புறம் இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். அப்போ தான் அந்த வெல்லத்தோட ரா ஸ்மெல் போகும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க முதல் தேங்காய் பாலை இதோட ஊற்றிக்கலாம். இந்த கெட்டியான தேங்காய் பால் ஊற்றும் போதே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். தேங்காய் பால் ஊற்றி நம்ம அதிக நேரம் கொதிக்க விட்டோம்னா இந்த பாயசம் திரஞ்சு போயிடும். 4 ஏலக்காய், ஒரு சிறு துண்டு சுக்கு, 2ஐயும் நல்லா பவுட்ரு பண்ணி அதை இதில் போட்டுக்கலாம். அது 1 டீஸ்பூன் அளவுக்கு வரும். இது கூட வறுத்து எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழத்தை போட்டுக்கலாம்.
இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். அவ்வளவுதான், நம்மளோட ஹெல்த்தியான கவுனி அரிசி பாயசம் இப்போ ரெடியாக இருக்குது. இந்த கவுனி அரிசி பாயசத்தை நம்ம சூடாகவும் எடுத்துக்கலாம், விருப்பப்பட்டால் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து ஜில்லுன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். மலச்சிக்கல் பிரச்சனை, செரிமான பிரச்சனைக்கெலாம் ஒரு நல்ல தீர்வு வந்து இந்த கவுனி அரிசியை நம்ம அடிக்கடி எடுத்துக்கிறது. அதே மாதிரி உடல் எடை குறையணும்னு நினைக்கிறவங்க இந்த கவுனி அரிசியை அடிக்கடி எடுத்துக்கலாம். இவ்வளோ மருத்துவ குணமுள்ள கவுனி அரிசியில் ஏற்கனவே நம்ம கவுனி அரிசி பொங்கல் ரெடி பண்ணியிருக்கோம். வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இவ்வளோ ஹெல்த்தியான இந்த கவுனி அரிசி பாயசத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.